Yeah. Please tell me that I can't, that I won't, that I fail, that I'll never. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவின். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா, இது பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை இண்டக்ஷன் ஸ்டவ்வு. இது பார்த்திங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட்னா, நீங்கள் ப்ளக்கை குத்திட்டு ஆன் பண்ணிங்கன்னா மெயின் ஹவுஸ் மொத்த பவர் ஆஃப் ஆயிடுது. பார்த்திங்கன்னா ஃப்யூஸ் ஆகிடுது, எம்சிபி வந்து ட்ரிப் ஆகிடுது. அது என்ன கம்ப்ளைண்ட் பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா பின்னாடி ஸ்க்ரூ இருக்குது, அதை கழட்டிட்டு மொத்தம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஸ்க்ரூஸில் கழட்டிட்டேன், அப்படியே மேலே லைட்டு தூக்குனிங்கன்னா வந்துடும். பார்த்திங்கன்னா கழட்டியாச்சு. கழட்டும் மெதுவாக கழட்டுங்க. பார்த்திங்கன்னா கீழே ஸ்ட்ரிப் இருக்கும், மெயின் போர்டுக்கும் அந்த கீபேட் கண்ட்ரோலுக்கும் ஸ்ட்ரிப்பை பார்த்து கழட்டணும். கட் ஆகிடுச்சுன்னா மாட்டுற கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஹீட்டிங் காயில் கழட்டிடலாம். 3 ஸ்க்ரூ இருக்குது. 3 ஸ்க்ரூ கழட்டிங்கன்னா ஹீட்டிங் காயில் தனியாக வந்துடும். அதை கழட்டிட்டு மெயின் போர்டு பார்க்கலாம். இந்த ஸ்க்ரூ கழட்டுங்க அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஹீட்டிங் சென்சார் இருக்கும், அந்த சென்சார் ஒயர் கழட்டி விட்ருங்க. முதல்ல இதை கழட்டிடுங்க. மறந்துட்டிங்கன்னா அது ஸ்பீடாக எடுத்திங்கன்னா அது கட் ஆகிடும். கட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் மறுபடியும் நீங்கள் சால்ட்ரிங் வச்சுட்டு இருக்கணும். மட்டும் கழட்டி எடுத்திங்கன்னா அப்படி அழகாக அப்படி வந்துடும். இப்போ போர்டு பார்த்திங்கன்னா இந்த போர்டு பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, அது பார்த்திங்கன்னா போர்டு ரொம்ப அழுக்காக இருந்தது. இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஃப்யூஸ் போயிருக்குது. வேணால் உங்களுக்கு மல்டிமீட்டர் செக் பண்ணி காட்டுறேன். கருப்படிச்சிருக்கு தெரியுங்களா? இப்போ மீட்டர் பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி மோட் வச்சுருக்கேன், ஆனால் உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி பீப் சவுண்டு கேட்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூஸ் போயிடுச்சு, அதனால தான். இப்போ ஃப்யூஸ் எதுக்கு போயிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்யூஸ் போயிடுச்சுன்னு உடனே ஃப்யூஸ் மட்டும் மாற்றக்கூடாது. ஃப்யூஸ் மாற்றினீங்கன்னா மறுபடியும் ஃப்யூஸ் போய் தான் செய்யும். அது ஏதாவது ஷார்ட் ஆன கட்டால் தான் உங்களுக்கு ஃப்யூஸ் போயிருக்கு. வாங்க என்னாச்சுன்னு பார்க்கலாம், செக் பண்ணலாம். இந்த போர்டில் இருக்கிற ஸ்க்ரூஸில் கழட்டிடலாம். இருக்கிற ஸ்க்ரூஸில் கழட்டிட்டிங்கன்னா போர்டு தண்ணி எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி விஷுவலாக பாருங்கள், ஏதாச்சும் ஷார்ட்டாக இருக்குது, கறி இருக்குது, ஏதாச்சும் இருக்குதான்னு. கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது, பார்க்குறதுக்கு எந்த கரண்ட் மாதிரி தெரியல. அப்புறமேல ஏசி கார்டு செக் பண்ணிக்கங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைம் எஜ்ஜில் மடக்கும் போது உங்களுக்கு ஷார்ட் ஆகிருக்கும், ஏதாச்சும் உங்களுக்கு இன்டர்னல் டேமேஜ் இருக்கலாம். அதனால் இப்போ கண்டினியூட்டி மோடு செக் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம போர்டு போகலாம். இது பார்த்திங்கன்னா IGBT ஐசி, இது வந்து டிரான்சிஸ்டர். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். பார்த்திங்கன்னா இது ரெண்டும் செக் பண்ணணும். மெயினாக இது இந்த 2 காம்பவுண்ட் தான் ஜாஸ்தி போகும். மல்டிமீட்டர் கண்டினியூட்டி மூடி வச்சுட்டு செக் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா போர்டு தனியாக கழட்டி எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா ஹீட்ஸ் இங்கே இருக்குது, மேலே அந்த காயிலில் மேலே எடுத்து வச்சுருக்கேன், தனியாக கழட்டி எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா இந்த IGBT தான் கம்ப்ளைண்ட்டு. இது வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். இது எப்படி கண்டுபிடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் கண்டினியூட்டி மோடு வச்சு இந்த 3 பாயிண்ட்டை செக் பண்ணணும். 3 பாயிண்ட் இங்கே வச்சிங்கன்னா பஸ்ஸர் சவுண்ட் அடிச்சுன்னா அது போயிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா மல்டிமீட்டர் நான் கண்டினியூட்டி மோடு வச்சுருக்கேன். உங்களுக்கு 2 ப்ரோப் வச்சா உங்களுக்கு பஸ்ஸர் சவுண்ட் கேட்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் செக் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பஸ்ஸர் சவுண்ட் கேட்குது. அதே மாதிரி சென்டர் பாயிண்ட் வச்சாலும் பஸ்ஸர் சவுண்ட் கேட்குது. 3 பாயிண்ட் வச்சாலும் உங்களுக்கு பஸ்ஸர் சவுண்ட் கேட்குது. கேட்குறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஷார்ட் ஆகிடுச்சு. IGBT மாற்றினா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஓகே ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா இது எப்படி செக் பண்ண காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையரு. இது அதே மாதிரி ஒரு பாயிண்ட் காமன் வச்சிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ காட்டும், பஸ்ஸர் வராது. பார்த்திங்கன்னா பஸ்ஸர் அப்படின்னா உங்களுக்கு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் நல்லாயிருக்கு. இப்போ அந்த IGBT கழட்டிட்டு வேறு மாற்றிடலாம். இது பார்த்திங்கன்னா புது IGBT, அதை கழட்டிட்டு இதை சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அந்த IGBT மாற்றிட்டேன். இது பார்த்திங்கன்னா புதுசு, பழசு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, இந்த பழசு. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்யூஸ் மாற்றணும். ஃப்யூஸ் போயிருக்கு, இந்த ஃப்யூஸ் மாற்றிடணும். ஃப்யூஸ் மாற்ற பாருங்கள். அந்த ஃப்யூஸ் பார்த்திங்கன்னா எத்தனை ஆம்ஸ்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுருங்க, ஆம்ஸ் மாற்றி போட வேண்டாம். அப்புறம் இந்த IGBT மாற்றும் போது உங்களுக்கு அந்த ஹீட் சிங்க் இதுலேயும் போட்டுருங்க. இதுலேயும் ஹீட் சிங்க்கு, அப்புறம் இதுலேயும் கொஞ்சம் நல்லா பேஸ்ட், அந்த ஹீட் சிங்க் பேஸ்ட் போட்டுருங்க மறக்காமல். நல்லா ஹீட் சிங்க் பேஸ்ட் போட்டிங்கன்னா கம்ப்ளைண்ட் சீக்கிரம் வராது, லைஃப் ஜாஸ்தி வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்யூஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு, அந்த IGBT சேஞ்ச் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா நல்லா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மறக்காமல் இந்த ஹீட் சிங்க் பேஸ்ட் போட்டுருங்க. பின்னாடி அந்த IGBTக்கும் பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கும் இந்த ஹீட் சிங்க் பேஸ்ட் போட்டுருங்க. பார்த்திங்கன்னா ஃபேன் ஒயர் கனெக்ட் பண்ணுங்க, அப்புறம் ஹீட் சென்சர் ஒயர் கனெக்ட் பண்ண மறந்துடாதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது கனெக்ட் பண்ணிவிட்டு மெயின் ஆன் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்னு. பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சுவிட்ச் போடுற பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டவ் ஆன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே லைட் எரியுது தெரியுதுங்களா? பவர் பட்டன் மேலே லைட் பிளிங்க் ஆகுது. இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும். பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபேன் வருஷத்துக்கு கேட்கும். பார்த்தீங்கன்னா ஏன் E0 வேறுன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்றும் வெசல் எதுவும் வைக்கல, போஸ் எதுவும் வைக்கல. வச்சுருந்தேன்னா உங்களுக்கு காட்டுறேன். வைக்கிறேன் பாருங்கள். வச்சுட்டு உங்களுக்கு பாருங்கள் இப்போ தண்ணி பார்த்தா உங்களுக்கு கொதிக்கிறது தெரியும். பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கம்மி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ 100 டிகிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.